தமிழக சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. நாளை மெடிக்கல்கள் மூடப்படுவது குறித்தும் கிளாண்டர்ஸ் தொற்று குறித்தும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை. ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய கோரி நாடு முழுவதும் நாளை ஒருநாள் மருந்துகள் முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் நாளை 5000 மருந்துகள் திறந்திருக்கும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்ற மருந்து விற்பனையாளர்களின் கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தல். கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதே தாவேக அரசின் நிலைப்பாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மத்திய அரசின் முடிவு மாநில உரிமைக்கு எதிரானது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டார். தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் 200 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். கடலில் இருக்கும் மின்சார வாரியத்தை லாபகரமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. தமிழக மின்சார வாரியத்திற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் கடன் உள்ளது. திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டார். இரண்டாயிரத்தி 26-2027 கல்வியாண்டில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 80.64 கோடி நிதி ஒதுக்கீடு. நபார்டு திட்டத்தின் கீழ் வகுப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். தலைமைச் செயலக பணியாளர்கள் சரியாக காலை 10 மணிக்கு பணிக்கு வர வேண்டும். ஊழியர்கள் காலதாமதமாக வரும் நிலையில் துறைவாரியான அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யும் பணியில் முதலமைச்சர் விஜய் மும்முரம். காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அருளேகர் நாளை சென்னை வருகை. அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து ஆளுநரை நாளை முதலமைச்சர் விஜய் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தாவேகா குறித்து இந்து நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். முழுமையான அமைச்சரவையை அமைக்க தாமதம் மற்றும் தமிழக அரசின் செயல்பாடு ஏமாற்றம் அளிக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேருக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒப்புதல். அடுத்த கட்டமாக மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் புதிய நீதிபதிகள் நியமனம் குறித்த உத்தரவை பிறப்பிப்பார் என தகவல். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு எதிராக நடவடிக்கை கோரி வழக்கு. 2 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட பகுதிகளில் எலைட் கடைகளில் வருவாய் அதிகரிப்பு. FL2, FL3 கடைகளில் அன்றாட வருவாய் 15 கோடியாக இருந்த நிலையில் 27 கோடியாக அதிகரித்துள்ளதாக தகவல். சென்னை மாநகராட்சியில் காலை மாலை என இருவேளையும் அதிகாரிகளுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயம். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முறையாக பணிக்கு வருவதை கண்காணிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி.
PM ஸ்ரீ திட்டம் விவகாரத்தில் எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தாவேக அரசு அடிபணியாது. இருமொழி கொள்கை விவகாரத்தில் சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். அரசு ஆசிரியர்களின் பிரச்சினைகள் குறித்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஆலோசனை. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று எதிர்க்கட்சியாக பணியாற்றுவது குறித்து முக்கிய ஆலோசனை வழங்குகிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு தமிழக வெற்றிக் கழகம்தான் காரணம். ஆலோசனை கூட்டத்தில் பொதுக்குழு குறித்து எதுவும் விவாதிக்கவில்லை என கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. கூட்டத்தில் பங்கேற்ற பின் வேலூர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு பேட்டி. அதிமுகவை பிளவுபடுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என CV சண்முகம் விளக்கம். EPS செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாகவும் பேட்டி. அதிமுக பொதுக்குழு எடுக்கும் முடிவை ஏற்றுக்கொள்வோம் என CV சண்முகம் அறிவிப்பு. அதிமுக நிர்வாகிகளை EPS நீக்கியது செல்லாது எனவும் ஆவேசம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு தர மாவட்ட செயலாளர்கள் உறுதி. சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆதரவு அளித்ததாக அதிமுக தலைமை அறிக்கை. யாரும் இல்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி MP பேச்சு. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது சுனாமி அலை அல்ல. அலை என்றால் சுமார் 160 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெசவாளர்களிடம் அடாவடியில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி. சாலையில் கட்டியிருந்த நூல் மீது காரை ஏற்றிய வீடியோ இணையத்தில் வைரல். தனது ஜோதிட அலுவலகத்தில் அதிகாரிகளை அழைத்து சந்தித்தது ஏன்? கவுண்டம்பாளையம் தாவேக MLA கனிமொழி சந்தோஷ் விளக்கம். $993 கோடி ரூபாய் செலவில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை. சென்னையில் 2013ஆம் ஆண்டு நரம்பியல் மருத்துவர் சுப்பையா படுகொலை வழக்கில் 9 பேரின் விடுதலை ரத்து. 9 பேரின் ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவிற்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன்ட் பூங்கா. ஓரிரு நாட்களில் மலர் கண்காட்சி தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற நிலையில் கண்களுக்கு விருந்து படைக்கும் வண்ண மலர்கள். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் சேலம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடக்கம். 7 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் உணவுப் போட்டி, கோலப் போட்டி, செல்ல பிராணிகள் போட்டிக்கும் ஏற்பாடு.